ஹாய் சொன்னாங்களா, குட் மார்னிங். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் பாருங்கள். தக்காளி, தமரை, பெரிச்சம்பழம், கொஞ்சம் கேரட்டு, கீரை, ஒரு முட்டை. இந்த ஒரு முட்டை, ஒரு ப்ரெட்டு. இது எண்ணெய் கஞ்சின்னா கருப்பு உளுந்தும் கொள்ளு ஃப்ரை பண்ணி பவுட்ரு பண்ணி கஞ்சி காய வச்சின்னு இந்த ஒரு டம்ளரு. ஏன்னா இது கொழுத்தவனுக்கு கொள்ளு கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க பெரியவங்க, பழமொழி. எங்கள் வீட்டிலலாம் மாடு பால் கறக்கும், அம்மா கொள்ளு வேக வச்சு கொடுப்பாங்க. எப்போவாச்சும் கொள்ளு ரசம் வைப்பாங்க எங்கள் வீட்டில். ஆனால் நான் எப்பவும் சாப்பிட்டது கிடையாது. கால் வலி வந்ததுனால யார் யார் என்னென்ன வைத்தியம் சொல்கிறாங்களோ எல்லாமே செய்கிறேன். இன்ஷா அல்லாஹ் அந்த இந்தியாவிலேருந்து வந்த மெடிசின் அந்த 2 மாதம் முடியறதுக்குள்ளே கால் வலி சரியானா பரவாயில்ல. ஒன்று சரியாகலைன்னா கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் போக வேண்டியதுதான், ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு. இங்கே கோவிட் ஹாஸ்பிட்டலில் அவங்க சும்மா அப்படி கூட தொட மாட்டேன்றாங்க. என்னன்னு கேட்குறாங்க. கால் வலின்னா டேப்லெட்ஸ் எழுதி கொடுத்துட்றாங்க, அவ்வளோதான். ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது வேஸ்ட்டு. அதனால் காசு செலவானா கூட ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் தான் போய் காமிச்சு போகிறேன். இப்போ வாங்க கஞ்சி குடிக்கலாம். பிஸ்மில்லா. நல்லா இருக்குது. உப்பு கொஞ்சமாக போட்டு சொன்னார் டாக்டர். அதனால தான் நான் ஒரு நாளைக்கு 3 வேளையும் நான் செப்ரேட்டாக சமைச்சு சாப்பிட்றேன். அவங்க சாப்பிட்றது நான் சாப்பிடாமல். தக்காளியில் கால்சியம் இருக்குது. அதனால் தக்காளி நல்லது. டெய்லி ஒரு ½ தக்காளி சாப்பிட்றேன். நீங்கள் கூட கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்கிறவங்க ட்ரை பண்ணுங்க. இதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப முடியாமல் போயிட்ட பிறகு நம்ம கஷ்டப்படுறத விட கொஞ்சம் நல்லா இருக்கும்போதே நீங்கள் கூட உடம்பு பார்த்துங்க. எல்லோரும் கேர்ஃபுல்லாக இருங்க. இப்போ வாங்க எல்லோரும் டிஃபன் சாப்பிடலாம். பாய். இது மாதிரி பேரிச்சம்பழம் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும்போது நீங்கள் சாப்பிடுங்க. அவாய்ட் பண்ணிக்காதீங்க. நம்ம வீட்டாண்டெல்லாம் இது கிடைக்காது. எங்கள் பாபா வாரம் ஒரு 4-5 கார்ட்டோன் எடுத்துன்னு வருவார். எங்கள் வீட்டில் யாரும் சாப்பிட மாட்டாங்க. நாங்கள் எல்லாம் எதிர் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்கு கொடுத்துடுவோம். எங்கள் வீட்டில் கூட யாரும் சாப்பிட மாட்டாங்க. நான் மட்டும்தான் பேரிச்சம்பழம் சாப்பிடுவேன். அது கூட ஏன்னா 6 பாயிண்ட் இருக்குது எனக்கு. ரத்தம் இல்லை, ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் இது ரொம்ப நல்லது. டெய்லி ஒரு 4 பீஸ் 5 பீஸ் நீங்கள் சாப்பிடுங்க. ஓகேவா? சூப்பராக இருக்கு பாருங்கள். சரி ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் கூட டயட் ஃபுட் சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணுங்கள். உண்மையிலே சொல்கிறேன், எங்கள் அம்மா மட்டும் இப்போ என்னை பார்த்தாங்கன்னா நான் இப்படியெல்லாம் சாப்பிட்றது என்னை ரொம்ப திட்டுவாங்க. ஏன் காரணம்னா எங்கள் அம்மா எனக்கு என்னென்ன பிடிக்குமோ எல்லாம் சமைச்சு தருவாங்க. ஆனால் நான் சாப்பிட மாட்டேன். எப்போ பார்த்தாலும் எங்கள் அம்மா கிட்ட சண்டை போட்டே இருப்பேன். எனக்கு இது வேணாம் அது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, எல்லாம் சாப்பிடணுண்ணே, நான் சாப்பிடுவேன்னு சொல்லுவாங்க. அவ்வளோண்டு உப்புமா சாப்பிடும்போது குழம்பு, பச்சை மிளகா, கொத்தமல்லி, வெங்காயம், பூண்டு எல்லாத்தையும் பொறுக்கி அவளை எடுத்து தட்டில் ஓரமாக வைப்பேன். எங்கள் அம்மா இதெல்லாம் சாப்பிட்டா தான் உடம்புக்கு சத்து நல்லா இருக்கும், சாப்பிட்ணுன்னு சொல்லுவாங்க. நான் அதெல்லாம் சாப்பிட மாட்டேன். எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு எழுந்து போயிட்டா கூட நான் ஒன்றும் தட்டுக்கிட்டவே இருப்பேன். மெதுவாக பொறுக்கி அதை மென்னி ரொம்ப ஸ்லோவாக சாப்பிடுவேன். எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க, இந்த பந்தியெல்லாம் முடிஞ்சிட்டா கூட எவன் மட்டும் சாப்பிட்டு எழுந்துக்க மாட்டேன்றா அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டுக்காரர் டெய்லி சொல்லிகிட்டே இருப்பார். என்ன கால் நீட்டிட்டு டிவி பார்த்துட்டு பொறுமையாக சாப்பிடுவேன். ஆனால் இப்போது இது மாதிரி கஞ்சி இதெல்லாம் சாப்பிடும்போது எங்கள் அம்மா ரொம்ப நினச்சிப்பாங்க என்ன. ஏன்னா இப்படியெல்லாம் இருந்தவ என் பொண்ணு இப்படியெல்லாம் மாறிட்டான்னு. ஏன்னா என்னுடைய கால் வலி அப்படி. உங்களுக்கே தெரியும், நம்ம கை கால் நல்லா இருந்தால் தான் நம்மளால் வேலை செய்ய முடியும். நம்ம வேலையை இப்போ நான் குவைத்தில் இருக்கிறேன்னா இல்லையோ, இந்தியாவில் இருந்தால் கூட என் வேலையை நான் பார்த்துக்கினேன்னா கூட என் கை கால் நல்லா இருக்கணும். அடுத்தவங்க மேலே நம்ம ஆதாரப்படக்கூடாது. ஸோ யாருக்காச்சும் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்தால் கூட நீங்கள் உடம்பு பார்த்துக்குங்க. அப்புறம்னு சொல்லி கேர்ஃபுல்லாக இருக்காதீங்க. நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். என்னுடைய கஷ்டங்களால் உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ரொம்ப கால் வலி. ஆனாலும் கொஞ்ச நேரம் கூட கால் வலி இல்லாமையே இருக்காது. 24 மணி நேரம் எனக்கு வலிக்குது. ஆனாலும் அந்த வலியை தாங்கிட்டு தான் நான் வேலை செய்கிறேன். காரணம் என்னுடைய குடும்பம். நான் வீட்டுக்கு போயிட்டா
அவங்க கஷ்டப்படுவாங்க, நாங்கள் மாதம் மாதம் லீவ் கட்டணும். அதனால தான் நான் இவ்வளோ கஷ்டத்தையும் தாங்கிட்டு இருக்கிறேன். அதே என்னுடைய இடத்துல வேறு ஆள் இருந்திருந்தால் கண்டிப்பாக மேடம் இந்தியா அனுப்ப மாட்டேன்னா எம்பிசிக்கு போயிட்டு இருப்பாங்க. ஆனால் நான் போகல. ஏன்னா எனக்கு காசு தேவைப்படுது. அதனால் நான் போயிட்டு அவங்க கஷ்டப்படுவாங்க. என் கஷ்டத்தை நான் மனசுக்குள்ளேயே வச்சுட்டு வலியை தாங்கிட்டு வேலை செய்கிறேன். ஆனால் மேலேக்கே நான் சிரிச்சிட்டு இருப்பேன். மனசுக்குள்ளே எனக்கு கூட வலி வேதனை இருக்கும். காசு பணம் சம்பாதிக்கலாம், ஆனால் நம்ம வலியை யாரும் வாங்கிக்க மாட்டாங்க. நம்ம தலை மேலே வெயிட்டாக இருந்தால் இறக்கி கொஞ்ச நேரம் கீழே வச்சிடலாம். இப்போ நான் கையில் இதை எடுத்துகிட்டு இருக்கிறேன். எவ்வளோ நேரம்? நிறைய நேரம் பிடிச்சிக்க முடியாது, கொஞ்ச நேரம் தான். அதை சாப்பிட்டுட்டு அப்புறமா கழுவிட்டு அங்கே வச்சுடுவோம். ஆனால் நம்ம லைஃப் அப்படி கிடையாது. நம்ம கை கால் நல்லா இருந்தால் தான் நம்மளால் வேலை செய்ய முடியும். உங்கள் எல்லாருக்கும் எடுத்துக்காட்டுனா தான் நான் கஷ்டப்படுறேன். அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் கூட கேர்ஃபுல்லாக இருங்க. ஓகேவா? பை ஃப்ரெண்ட், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.